வந்தேன். ஆமென். வாசிக்கலாமா? மத்திய 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனம் வாசிக்கலாமா? மத்திய 28. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நல்ல கவனிங்க, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளையும் விசுவாசிகள் ஆக்கியிருக்கிறா, சீஷர் ஆக்கியிருக்கிறா? நல்ல பைபிள் இருக்கு, எல்லாம் தந்துட்டீங்களா? ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது இந்த யாரோ ஒருவர் மூலம் தேவனுக்கு நாம சீஷர்களா மாறணும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். நாம் உள்ளே வரும்போது நீங்களும் நானும் விசுவாசிகளாய் அல்ல, ஆமென், சோதர புறஜாதிகளாய் அல்ல, அவருடைய சீஷர்களாய் நாம் உள்ளே வந்திருக்கிறோம். நம் கண்கள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பில் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷன். ஆமென். ஆமா, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷன். தலைப்பு நீங்க செய்தியுடைய தலைப்பு அதுதான், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷன். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 5 காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் உடைய சமூகத்தினால் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரை நீர் பேசும்படியா, ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படும்படியா, மறைப்பொருட்களை வெளிப்படுத்தும்படியா, எங்களுடைய செவிகளை திறந்துள்ளபடியா, எங்களுடைய கண்களை கத்த திறக்கும்படியா, வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளங்க. ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, வந்த யாரோடு கூட இடைப்படுங்க. தாழ்த்தி உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியா இருக்கட்டும். இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களாக தான் யாரோ ஒருவர் மூலம் கேள்விப்பட்டு, யாரோ ஒருவர் கூப்பிட்டது, ஒருவேளை அக்காவோ தங்கச்சியோ மாமாவோ அத்தியோ பாட்டியோ அல்லது நண்பரோ, யாரோ ஒருவர் அல்லது ஊழிக்காரர்களோ ஊழிக்காரியோ யாரோ ஒருவர் மூலம் நம்ம கேள்விப்பட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், சபைக்குள்ள சீஷனாக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இதுதான் தேவன் நம்மளை பார்க்கிற விதமே அதுதான். ஆண்டவர் நாம தான் நினைக்கிற விசுவாசியா இருக்கு, நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னும் மனம் திரும்பல அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது, இந்த சபைக்குள்ளே வரும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் சீஷனாக பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சீஷன் என்பவன் யார்? அவன் சீஷன் என்பவன் யார் அப்படின்னா, தன் குருவை போல மாறுபவன் அல்லது செய்பவன் தான் சீஷன். ஆமென். குருவை போல மாறணும். யார் உங்களை அழைத்தாரோ, யார் உங்களை தெரிந்து கொண்டார், யார் உங்களை ஆண்டவர் பாருங்க ஆசீர்வதிக்கிறாரோ அவரை போல நீங்க என்ன பண்ணணும், மாறணும். உங்களை அழைத்தவர் யாரு, உங்களை தெரிந்து கொண்டவர் யாரு, உங்களை ரட்சித்தவர் யாருன்னு நம்ம பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவரை போல நான் மாறினாதான் நான் யாரா மாற முடியும்? வாயில வரல. ஆமா, சீசியாக சீசனாக, ஆமா சிசி அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு சீசியாக சீசனாக நம்ம என்ன பண்ணோம், மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் யோவான் 13:35 சொல்லப்படுகிறது. யோவான் 13:35 வாசியில நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து பாருங்கள். அதனாலே நீங்கள் எல்லாரும் யாரா? என்னுடைய சீஷர்கள். முதல்ல நம்ம எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி லிஸ்ட் போறோம் அப்படின்னா, நாம நேசிப்பதற்கு அடையாளம், சபையை நேசிப்பதற்கு அடையாளம், நம்ம எல்லாரையும் நேசிப்பதற்கு அடையாளம். ஆமென். நம்ம சாப்பாடு கொடுப்பது மட்டுமல்ல, அவங்க சாப்பிட்ட பிளேட்டு கழுவும் பாருங்க, அதுதாங்க அன்பு. அது செஞ்சுதான் செய்யணும் அப்படி இல்லை. இந்த வாரம் அந்த சிஸ்டர் கழுவணும், அடுத்த வாரம் நான் செய்யற சிஸ்டர் சொல்லுங்க. அவங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க, பெருக்குங்க சிஸ்டர், இதெல்லாம் கூட மாஸ்டர் சொல்லுவார். போன வாரம் நீங்க கழுவிட்டீங்களா, நீங்க போங்க சிஸ்டர், நான் கழுவுறேன். அதுதாங்க தாழ்மை. செஞ்சுக்குள்ளே செஞ்சுட்டோம் போகணும் அப்படி இல்லை. இந்த வாரம் நீங்கள் போய் பெருக்குங்க சிஸ்டர், பாய் எடுத்து வைங்க. அவர் தான் செய்யணும் அப்படி இல்லை, பாய் எடுத்து வைக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, பெருக்குங்க. சபையை அப்படியே பாய் போட்டது அப்படியே இருக்குது, அப்படியே புட்டு அப்படியே சேர போட்டதெல்லாம் கேட்குது, அப்படியே போயிடும். நீங்கள் போயிட்டு ஒன்றா சண்டே அப்படியே நீங்கள் போயிடுங்க. சண்டே வந்து பாருங்கள், மண்டே வந்து காலையில் வந்து பாருங்கள் சபை எடுத்து விட்டு போன சபை எப்படிங்குது. நம்ம அடுத்த வாரம் தானே வரோம், அதுக்கு முன்னாடி சபை எப்படிங்கிறதே தெரியலையே. ஒரு சில நைட் பிரேக் வராங்க, வந்து போகிறாங்க, அவங்களுக்கு கத்துறது சோத்துரும். ஆமென். அவனை போய் பெருக்கடா பாய போகிறான்னா அவனுக்கு சலிப்பாகுது எங்கள் பையனுக்கு. அதனால் நீங்கள் அந்த ஊழியத்தங்களை செய்யும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த சலிப்பு இல்லாமல் செஞ்சால் அது அவனுக்கு ஆசீர்வாதம், அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரங்களில் மற்றவங்க செய்வது நான் செய்கிறேன், ஆனால் நான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு உங்களை எப்போ நான் உருவாக்குவது, இது என்ன சொல்கிறேன்னா உங்களை உருவாக்க தான். சபை என்பது ஒரு சீஷத்துவம். அல்லேலூயா.
உங்களை உருவாக்குகிற ஒரு பள்ளி. ஆமென். குருவை போல நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்பதற்காக தான். ஆமென். அப்ப பாருங்க, ஒரு சீஷன் என்பவன் அன்பா இருக்கணும். நீங்க மற்றவங்களை நேசித்தாதான் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று என்ன பண்ணுவீங்க, அறிந்து கொள்வீர்கள். ஆமென். உங்க ஆண்டோடைய பிள்ளை, இந்த சிஸ்டர், இந்த பிரதர், தம்பி, தங்கச்சி, இந்த பாப்பா, இந்த பையன் யாரு ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அன்பு இருக்கணும். ஆமென். அப்ப அன்பு இருந்தாதான் அவங்க சீஷர்கள் சொல்றாங்க. அதாவது சீஷன் என்பவன் கற்பவன் அல்லது பின்பற்றுகிறவன் என்று. யாரை பின்பற்றணுமா, தேவனிடத்தில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு வரணும். சபைக்கு வரும்போது நீங்க நான் சபைக்கு போறேன், ஆண்டவர் இதை கற்றுத்தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நாம் வரணும். ஆமென். கற்றுக்க முடிய ஒரு சீஷன் என்பவன் கற்றுக்கொள்பவன் அல்லது அதை பின்பற்றுகிறவன். ஆமென். ஆண்டவரை பின்பற்றுவர்களா நாம் மாறணும். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா அல்லது நம்ம கற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறோமா, அல்லது நம்ம பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோமா பின்வாங்கி போகிறவர்களா இருக்கிறோமா? நீங்க சபை விட்டு என்ன ஒன்று கேட்டால் பின்வாங்கி போயிடும். கசப்பு வந்தது. நான் யாரை பின்பற்றுகிறேன், இயேசுவையா, கர்த்தரையா, தேவனையா அல்லது மனுஷனையா? யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம்? அல்லேலூயா. ஆமா, தேவனை பிரியப்படுத்துகிறோம் நாம் இருக்க வேண்டும்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பாதத்தில். அமாலியல் பேர் வைத்தது இருக்காங்கன்னா, ஆமா கற்றுக்கொண்டாங்க. பெரிய பெரிய அவருடைய ராஜாக்களுடைய காலங்களில் பெரிய பெரிய ஞானிகள் இடத்துல கற்றுக்கொண்டவன் தான் இந்த சவுல். ஆமென். அவன் கற்றுக்கொண்டவனாக இருந்தான். பாருங்க, ஒரு படித்த அறிவு, ஒரு உயர்ந்த அதிகாரி, ஒரு வசதி வாய்ப்பு படித்தவன் ஒரு ஞானிகள் இடத்துல, படித்தவங்க இடத்துல, அறிவாளி இடத்துல போய் கற்றுக்கொள்ளணும். உங்களுடைய நண்பர்களும் உங்க விசுவாசிகளும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா கற்றுக்கொள்ளுகளா இருக்கணும். நீ சொன்னதெல்லாம் கேட்காம கோயில போய் நீ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா அதனால உனக்கு என்ன பண்ணுறது, அவன் சொல்றதான் நீ கேட்டு இருப்ப. நீ சொல்வதை பாஸ்ட் நம்ம சொல்லுவாங்க, எப்பா கூட பழகவங்க எல்லாம் வயசானவங்களா இருக்கிறாங்க, அவங்க அனுபவசாலிகள், நம்ம நாங்கள் சொல்றதை அவங்க செய்யறாங்க, கீழ்படுகிறாங்க. மற்றவங்க போய் மதிக்காத ஒரு பிள்ளைங்களை பெரியவங்களை போய் மதிப்பு வச்சிருந்தா அவன் நம்மள பண்ணான். இந்த பாஸ்டர் வேலையே இல்லை, இவெல்லாம் ஒரு பாஸ்டர்னு அவன் இவனு சொல்லிட்டு போயினே இருப்பான். ஆனால் அதே ஒரு முதிர்ந்தவர்கள் இடத்துல வைக்கும்போது அவங்க நம்மளை மதித்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சரிங்க ஐயா, செய்கிற ஐயா, அப்படி ஐயா அப்படி கற்றுக்கொள்ள அவங்க பிரயாசப்படுறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். ஆனால் நம்முடைய நட்பு, நம்முடைய உறவு, பாசம், நம்ம யாரை நாம் பின்பற்றுகிறோம், எப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம் என்பதை கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாருங்க, அன்பாய் நடக்கிறவங்க தேவனுடைய சீஷர்கள் என்றப்படுகிறாங்க. லூக்கா 14:27 பாருங்களேன். அங்க யாரு பாருங்க சீஷர்களா மாற முடியுமா? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க. பாருங்க, என் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு என்ன பண்ண முடியாது, சீஷன். ஐயோ கஷ்டம் வருது, என்னால சபைக்கு வர முடியல, ஜபத்துக்கு வர முடியல, இரவு ஜபத்துக்கு வர முடியல, உபவாச ஜபத்துக்கு வர முடியல. உனக்கு பாடு இருப்பது உண்மைதான், உனக்கு கஷ்டம் இருப்பது உண்மைதான். ஆனா அதை சுமந்து கொண்டு நீ ஆண்டவரை பின்பற்றுகிறாய். லூக்கா 14:27. அப்போ நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டு யாரை பின்பற்ற வேண்டுமா, இயேசுவை பின்பற்றணும். நான் போறேங்க, கஷ்டம் இருப்பது உண்மைதான், கவலை இருப்பது, வியாதி, பலவீனம் இருப்பது உண்மைதான், குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், எல்லாம் தெரியும், பாஸ்டருக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஏன்னா அந்த நிலைமையிலிருந்து வந்தவன் தான் நானு. ஆமென். ஏதோ அப்படி ஒரு வேலை 2 வேலைலாம் செஞ்சுட்டு வரல. என் வேலை லிஸ்ட் எல்லாம் போட்டா ஒரு 10 வேலை இருக்கும். யாரெல்லாம் பார்க்கணும், எங்கெல்லாம் போனோம், காரியம் போனோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். அதனால நாம ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏன் அப்படி உயர்த்த குப்பையில தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். நேரம் வந்தோடனே மனாசத்து மைக்கத்து பேசினேன் இல்லை. கஷ்டத்தை ஏழைன்னா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும், கஷ்டம் என்னன்னு தெரியும், கடன்னா என்னன்னு தெரியும். அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் என்னை உருவாக்கி வந்திருக்கிறார். ஆமென். அது எல்லாமே தெரியும். நீங்க படுற வேதனை, கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அதன் மத்தியில தான் உன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்று. ஆமென். அவன் தானே எனக்கு சீஷனா இருக்க முடியும், அவன் தான் எனக்கு விசுவாசியா இருக்க முடியும். கஷ்டம் வந்தோடனே, பாடு வந்தோடனே சிலுவை தூக்கி போட்டுட்டு ஓடுறவன் என்ன பிரயோஜனம்? ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறாயே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்களை கஷ்டங்கள் வரும்போது இன்னும் நீங்க அதிகமா நேசிங்க. குடும்பத்தை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, சபையை நேசிங்க. பாஸ்டர் கஷ்டப்படுத்த சிலுவை கொஞ்சம் பாரமா தான் இருக்கும், சுமந்து பாருங்க. கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சிலுவையை நம்ம சுமக்க வைக்க மாட்டாங்க. என்னிடத்துல என் நுகத்தை பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஒரு மாடு ஏறு விடணும்னா அது என்ன பண்ணுது, அது நுகத்தை என்ன பண்ணணும், சுமக்கணும். ஐயோ நான் நைட் துக்கத்தை விட மாட்டேன்னா சுகமாக நீ விரும்பல, ஆசீர்வாதம் எப்படி வரும்? அந்த ஏறு உழுதுனாங்க அதோடைய விளைச்சல்களை, ஆமா அது அறுவடை என்ன பண்ணுவோம், வயலோ அல்லது தட்டோ அல்லது என்ன பண்ணுவோம், புனாங்கோ, அதுக்கு என்ன பண்ணுவோம், போடுவாங்க, நல்லா
புல்லு எல்லாம் போடுவாங்க. அந்த உழைய மாட்டேன் படுத்தே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாடுக்கு என்ன வருமா ஆசீர்வாதம்? அது உழுறது ஒரு 3 மாசம் தான், 2 மாசம், ஒரு வாரமா ஒரு மாசம் உழுவும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது 9 மாசம் 10 மாசம் உட்காந்து புல்லு போட்டு இருக்கும். அதுக்கு அப்படியே நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னா வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இழந்து போகும். அந்த மாட்டுக்கு யாரும் வைப்பாங்க, ஐயோ அந்த மாடு சின்ன பண்ணுறது கீழ்படியே மாட்டேங்குது, ஏறைய ஓட்ட மாட்டேன், வித்து போடுவான். அது இதோட போய் மொத்தம் அடிச்சு வச்சு என்ன பண்ணுவான், அங்கே போய் அதை நம்ம திருத்துவோம், இல்லைன்னா அதை கஷ்டப்பாடிப்பு அனுப்பிடுவோம். புரியுதுங்களா? ஒரு மாடு தன் எஜமானுக்கு கீழ்ப்படிதை நடந்தால் அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். அதே மாடு கீழ்ப்படியாமல் விற்பனைக்கோ அல்லது அது அறுக்கவோ அது என்ன பண்ண ஒப்பு கொடுக்கப்படும். நீங்கள் நிறைய நேரங்களில் நம்மளை ஆண்டு அப்படிதான் பார்க்குறேன். ஒன்றைய சிலுவை சுமந்து உன்னை கொண்டு வரும்போது நான் சீசனை தான் வச்சிருக்கேன். இந்த சபையில் கீழ்ப்படுத்தி நுகத்தை சுமந்து கொண்டு தேவனுக்கும் எனக்கும் சபைக்கு நீ புரோஜனமாக இருப்பினா ஆண்டவர் ஆசீர்வதித்து உன் மூலம் கத்த பெரிய காரியங்களை செய்வார். கீழ்ப்படியாக பண்ணலாம் பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துருவார். அல்லேலூயா. எதை ஒப்பு கொடுப்பார்? நம்மள பிசாசு கையில் வித்து போட்டுருவார். நான் உனக்காக ரத்தத்தை சிந்தினேன், உன்னால எனக்கு ஒரு புரோஜனம் இல்லை. அப்ப நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபம் நடத்தி பிரேயர் நடத்தி சபைக்கு வந்து ஆராய்ச்சி ஒரு புரோஜனம் இல்லையே. அல்லேலூயா. அதனால நாம சீஷர்களா மாறுகிறவர்கள் சிலுவை சுமக்க வேண்டும். மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் யோவான் 8:29 வாசிங்களேன். 8:29. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுது செய்கிறபடியால் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை என்றார். பாருங்க, அவர் ஒரு நாள் என்ன பண்ணல தனியா. நம்ம எப்போதும் ஒரு சீஷனா இருக்கிறவன் இயேசு அவர் யாரை பின்பற்ற பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சார். நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டுமானால், சீஷனா இருக்க வேண்டுமானால், அவரை பின்பற்றுகிற விசுவாசன் இருக்கணும்னா நீ யாரை என்ன செய்யணுமா? பிதாவுக்கு இயேசுவுக்கு பிரியமானதை நீ செய்யணும். அப்படி செய்யும் போது ஒரு நாள் உன்னை தனியே விட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. முதல்ல அன்புள்ள உள்ள இருக்கிறவன் சீஷன். வேதம் சொல்லுகிறது சிலுவை சுமந்து பின்பற்றுகிறவன் யாரு? சீஷன். பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறவன் யாரு? அவன் தாங்க சீஷன். ஆமென். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சீஷன்ல இருக்கிறோம். 5 காரியம் ஒன்னும் செய்திங்க. நான் போல சீஷன் யாருன்னு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவங்க இந்த கேட்டகரியில நாம எங்க இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோமா? மனைவி பிள்ளைகள் கூட நம்ம நேசிக்க மாட்டேங்கிறோமே. அப்போ நம்ம எப்படி சபையை நேசிப்போம்? மற்றவங்களை சபைக்கு வரவங்களை எப்படி நேசிப்போம்? அதுக்கு அடுத்து சொல்றாரு, என் சிலுவை நீ சுமக்கணும். பாடு வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், கவலை வரும், வேதனை வரும், வியாதி வரும், பலவீனம் வரும், நாய் கூட கடிக்கும். சபை தான் பண்ணிட்டு போறாங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். ஐயோ அந்த சபைக்கு போனது நான் வரமாட்டாங்கன்னு நினைச்சு இதோட நைட் ஆனால் நாய் கடிக்குது. நாங்கள் நைட் ப்ரேயர் வராங்க. அம்மா 7 மணிக்கு வந்து நாய் கடிச்சு போச்சு. பின்னாடி பின்னாடி வந்து நாய் கடிச்சு போச்சு. நீ நான் வந்து சபைக்கு வருமா? இந்த சபைக்கு போன நான் எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அதான் உணர்த்துது. இந்த பாஸ்ட் வர சொல்லி நம்ம சபைக்கு போய் தான் நாய் கடிச்சிச்சு. இனிமேல் அந்த சபைக்கு வரணும். அடுத்த வாரமும் அவங்க சபைக்கு வந்தாங்க. கையை தட்டலாமா? கத்துடைய நாம இது அவங்களுக்கு தெரியாது. ஏன் உள்ள போடுறோம் எனக்கு தான் தெரியும். அவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும். இவங்க தான் சர்ச்சுக்கு அப்படியே வந்து உட்காந்துட்டு போகிறாங்களோ தூக்கிட்டு போகிறாங்களோ எப்படியோ போகிறாங்க. ஆனால் அந்த பாரம் இருக்கு இல்லையா, நைட் பிரேக் வரணும் கலந்துக்கணும் அப்படின்னு பலவீனமானதான். நாய் கட்சி ஊசி நான் உள்ள ஊசி தாங்கிட்டு பதிலாக பெருசுன்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பாடு கொடுத்து போட்ட கூட தான் தெரியுது. எங்கே குத்துறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். வேலையை எப்படி இருந்துச்சு கத்துறாங்க. தாங்கணும்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேதனையை அனுபவிச்சுங்க சபைக்கு வர மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அல்லேலூயா. அதுதாங்க ஆசீர்வாதம். சிலுவை சுமக்கணும். கஷ்டம் வரும், சபைக்கு போகாத கூட சூழ்நிலை கூட வரும், நைட் பிரேக் போக வேண்டிய நேரம் கூட வரும். அப்போ நீ கொஞ்ச நாள் ஒரு நாள் மட்டும் அவரை நம்பிட்டு அப்படி விட்டுட்டு போனா நீங்க நம்ம சீசனை மாற முடியுமா? அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம கற்றுக்கொள்ளணும், பின்பற்றணும். அதுதாங்க சீசன். பிதாவுக்கு பிரியமான இயேசுக்கு பிரியமானவங்களை செய்யுங்க. மனாசாக்கு பிரியமானதோ இந்த சபைக்கு பிரியமானதை செய்யாதீங்க. நீங்க செய்யறது யாருக்கு பிரியமா இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். அதுதான் நான் செய்யறேன், அதனால என்ன அவர் தனியே இருக்க விடல அப்படின்றது இயேசுவே சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானே மாற்றணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கைவிட நீங்க சீசனா இருக்கணும்னா அன்பா இருக்கணும், ஆண்டோடைய சிலுவை சுமக்கணும், ஆமா தேவனுக்கு பிரியமானவங்களை செய்யணும், இயேசுவுக்கு பிரியமானவங்களை செஞ்சா நீங்க தாங்க உண்மையான சீசன். மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா புரியுதா இல்லைங்களா? சீசன்னா யாரு? கற்றுக்கொள்பவன் பின்பற்றுவோம் தான் சீசன் பொதுவா. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீ அன்பா இருக்கிறியா? நாங்க ஏன் அன்பா இருக்கணும், அதுதான் சீசன்.
சிலுவை சுமக்கிறோமா? யாருன்னா என்ன பண்ண சொல்லிட்டு அப்படி சுருக்குன்னு வலிச்சோன்னா விட்டு ஓடிடும் இல்லையா? சப்பா பாஸ்டர் என்ன ஒன்று பேசிட்டா அப்படி போயிடும். ஆண்டவர் சொன்னாரா? மனுஷன் அப்படிதான் பேசுவேன், ஆனால் ஆண்டவர் சொல்லலையே, பைபிள் சொல்லுதா? ஆமென். அதனால நாமெல்லாம் விட்டுரும். நான் 100% நான் உண்மையே கிடையாது. நானும் அவரை போல மாறணும் பிரயாசப்படுறேன், கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், உங்களை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் உங்களை உருவாக்க மாட்டேன், என்னையும் நான் உருவாக்கி கொள்ள ஆசைப்படுறேன். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம சிலுவை சுமந்து பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரிங்க, ஒரு சபைக்கு வரும்போது ஒரு சீஷன் ஒரு கொலைகாரனா ஒரு பாவியா உள்ளே வரான். பாருங்க, அவன் எப்படிப்பட்ட சீஷனாக மாறினான். அல்லேலூயா. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட சீஷர்களா இந்த சபையில் நாம் இருக்கிறோம். ஒரு 5 காரியங்கள் வாசிப்போம். பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் 26 வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க, டைம் இல்லை. 1 முதல் 26 வசனங்கள், 9ஆம் அதிகாரம் 26. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு சுருக்கமாக அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே ஒரு சவுல் என்கிற ஒரு ராஜாவோ அல்லது ஒரு கொடியவனோ அல்லது ஒரு கொலைகாரனோ அங்கே இருக்கிறான். அவன் ஜனங்களை துன்பப்படுத்துகிறவன் யாருன்னா கிறிஸ்தவர்களை. முதலாம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? முதலாம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, பாருங்க, கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியருக்கு போய், பாருங்க, அவன் என்ன பண்ண ஒரு கட்டளை வாங்குறான். இவன் யாருக்கு? விசுவாசிகளுக்கு விரோதமா அல்ல, சீஷர்களுக்கு விரோதமா கொலை செய்யணும், அவங்கள பயமுறுத்தணும் என்பதற்காக ஒரு கட்டளை வாங்கி கொண்டு தமசுக்கு நேராக இவன் கடந்து போகிறான். அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அவங்க கூட பேசுறார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். நீ துன்பப்படுகிற கிறிஸ்து நானே சொல்றேன். சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன பண்றான்? சுருண்டு விழுந்து மயக்கடிச்சு தலைகீழ பண்றான், விழுந்து போகிறான். 3 நாள்ல உணவு இல்லாம சாப்பிட இல்லாம அவன் படுக்கிறான். படுத்து அங்க என்ன பண்றான்? அவங்க கையிலாக கொடுக்குறான். அவங்க கூட வந்து ஒருத்தரும் கூட அவங்க இல்லை கூட. கவனிங்க, உங்களுக்கு கதையா சொல்றேன். அப்படி கொடுக்கும்போது அவன் பார்க்குறான், அப்படி இல்லை. அப்போ என்ன பண்றாரு? ஒரு மனுஷனிடத்தில் எங்கேயோ ஜெபிக்கிற ஒரு சீசன் கிடையாது, ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவங்களோட அனனியா என்கிற ஒருத்தன் கூட ஆண்டவர் பேசுறாரு. அந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட எல்லாம் பேசலாம். ஆனா ஒரு ஜெபிக்கிற மனுஷனிடத்துல ஆண்டவர் அனனியா கூட பேசுறாரு. ஓ, அந்த சவுல் இருக்கிறாங்க, மயங்கி வைக்க போய் அவன் ஜெபம் பண்ணிக்கிறான், அவன் கூட நீ பண்ண அவனை போய் தொட்டு சுகமாக்கி அவன் கண்ணை தர, அவன் நான் தெரிந்து கொள்ள பாத்திரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. அப்போ அந்த அனனியா சொல்றாரு, ஐயோ அந்த சவுல் அவன் துன்பப்படுத்துறோம், கொலை பண்றோம், நான் போக மாட்டேன், அவன் பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்றான். இல்லப்பா போ, நான் தான் உன்னை அனுப்புறேன், அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ போறான், தைரியமா போறான். உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நீ போய் ஜெபம் பண்றான், கண்கள் என்ன பண்ணுது? திறக்கப்படுது. உடனே மனம் மாறுறான். அவன் என்ன பண்றான்? ஞானஸ்நானத்தினை ஒப்பெடுக்கிறான். உடனே போய் அவன் பிரசங்கம் பண்றான். இவனுடைய வேலை முடிஞ்சிச்சு, உடனே வந்துடுறாரு. அதுக்கடுத்து அவன் போய் பிரசங்கம் பண்றான். அப்போ உடனே அவனை கொலை பண்ண முடியும் அவங்க ஏற்படுறாங்க. இவன் எதை செஞ்சானோ அவனை கொலை பண்றது அங்கே ஆட்கள் எழுப்புறாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இவன் இந்த வாழ்க்கையில சவுலுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. உடனே அங்க இருக்கிற சீஷர்கள்லாம் விட்டு இல்லை, அவனை ஏற்றுக்கொண்டாங்க. அவனால தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே அவனுக்கு உதவி செய்து அவனை கூட வழியா ராத்திரியோடு ராத்திரியா இறங்கி மதில் வழியா அவனை அனுப்பி விட்டுருக்கிறார்கள். இதுதாங்க நடக்குது. அங்க போய் மறுபடியும் ஆண்டோடைய சித்தத்தை அவன் செய்கிறான். இதுதாங்க நடக்கிற சம்பவம். இதுல இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? முதல் ஒரு கொலைகாரன் அந்த சபைகள் வரும்போது நாம் மனம் திரும்பாதவர்களாய், விசுவாசிக்காதவர்களாய், பாவம் செய்வர்களாய் நம்ம வந்திருக்கலாம் உள்ளே வரும்போது. அப்போ அங்க வரும்போது இவன் யாராக மாறினான் அப்படின்னு சொன்னா, முதல் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 3 to 6 வசனங்களை வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். பாருங்க, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஒரு சீஷன் அவன் யாராக இருக்கான்னா, the Lord disciples அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாறும். இதுவரையும் ராஜா சொன்னதையும் மற்றவங்க சொன்னதையும் அவன் தனக்கு தோணுகிறதை அவன் செய்கிறவனா இருந்தான். இப்போதோ அவன் ஆண்டோடைய சித்தத்தை செய்கிற ஒரு சீஷனாய் மாறினான். இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் உங்க விருப்பம் போல செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்த பிறகு ஆண்டவர் இந்த சபைக்கு வந்துட்டோம்பா, இங்க வச்சிருக்கீங்க, நான் என்ன செய்ய சித்தமா? ஒரு நாள் நம்ம கேட்டிருக்கிறோமா? அவங்க தாங்க கர்த்தருடைய சீஷர்கள். அவங்க தாங்க the Lord disciples அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். அவங்க தாங்க யாருங்க? தேவனுடைய ஊழியக்காரர்கள், சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆமா, கர்த்தருடைய சீஷனாக நீயும் நானும்
மாறுகிறோமா? சவுலை சந்தித்த பிறகு ஆண்டவர் அவங்க கூட பேசி ஒரு கொலை பண்ணணும், சாகடிக்கணும் அப்படி வெறியோடு கூட வந்தவனை ஆண்டவர் சந்திக்கிறாருங்க. சந்திச்ச பிறகு உங்களை சந்திப்பதற்கு நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் சத்தத்துக்கே நம்ம இடம் கொடுக்க மாட்டோமே. அப்படி எப்போ நம்ம வந்து கூட பேசுவார். இன்னும் நானாகவே தானே இருக்கிறேன். ஒரு வெறியோடு கூட ஒரு கொலையோடு கூட வந்தவங்க கூட ஆண்டவர் பேசுவாரனால், அவனை பயன்படுத்துவாரனால் உன்னைய நீ அவர் பயன்படுத்த மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறாரே. இங்க யாரும் நம்ம யாரும் சர்வசாதாரணமா வந்து உட்கார்ந்துடல. நம்முடைய வாழ்க்கையில எப்போது இங்கேயோ யாரோ ஜெபித்த ஜபங்கள், ஆமா நமக்கு என்ன பண்ணி ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறாரே. அதுக்கு நம்ம பரிமாற நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அவர் செய்த நன்மைக்காக நாம் என்னத்தை செய்திருக்கிறோம்? அல்லேலூயா. சொல்றாரு, கொலை பண்றான், இவனுக்கு ஒன்றும் செய்யல ஆண்டவர், இவனை அடிச்சாரு, கண்ணுக்குள்ள போன மயக்கடிச்சு தான். ஆண்டவர் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? அவன் தாங்க கர்த்தருடைய சீசனா மாற முடியும். அல்லேலூயா. நீங்க கேளுங்க, இன்றைக்கு உள்ள ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்கள். அவன் பாருங்க, அவன் ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று அவன் கேட்டான். அல்லேலூயா. நீ துன்பப்படுத்து, நீ அநேக நேரங்கள் நம்ம ஆண்டவரை துன்பப்படுத்துவதா இருக்கிறோம், கஷ்டப்படுத்துவோம், அவர் வேதனைப்படுத்துவதா இருக்கிறோமே தவிர தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் நம்ம யாரும் இல்லை. நீங்க எப்படி, நாம எப்படி இருக்கோம்? பக்கத்து கை, நீங்க எப்படிப்பட்ட சீசனா இருக்க போறீங்கன்னு கேளுங்க. ஆமா, கர்த்தரை பின்பற்றுள்ள கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்களா இருப்பீங்களான்னு கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நாம முன்ன பாவிகளா இருந்து நாம எதை செஞ்சோமோ எப்படி வந்தோமோ அப்படியே ஒண்ணு நாம பாக்குறோம். நான் யார் தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? எந்த ஜாதி தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? எங்க அம்மா யார் தெரியுமா? அப்படின்னு பேசிக்கிறோம். வந்த பிறகு நீனான ஆண்டுடைய ஊழியக்காரர்கள், ஆண்டுடைய சீஷர்கள் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. ஆமென். ஒரு நாளும் அந்த சவுல் வந்து தேவனை பத்தி தான் சொன்னாரு. ஒரு நாள் அவனுடைய குணம், ஆனா சொல்ற சில நேரங்களில் சில இடங்கள்ல அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல சொல்றாரு, நான் யூதன், நான் கிரேக்கன், நான் கிரேக்கனுக்கு கிரேக்கன், யூதனுக்கு யூதன், ரோமனுக்கு நான் ரோமன் சொல்றாரு. ஆமா, எல்லாருக்கும் நானு சில நேரங்கள் நம்ம எல்லாருக்கும் எல்லாம் மாறணும். நம்ம ஸ்டேஜை, நம்ம ஸ்ட்ராட்டஜியை அப்படியே விட்டு கொடுக்காம, யூகோ விட்டு கொடுக்காம நம்ம இருக்கிற நிலைமையில அப்படியே இருக்கிறோம். எப்படி சீசனா மாற முடியும்? அல்லேலூயா. இவன் அதை மாற்றினான். ஆண்டவரை அவன் தன்னை மறந்தவனாய், தன்னை விட்டு போட்டவனாய், ஆண்டவர் எப்போ அவன் கூட பேசினார், அப்போ ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? அவதாங்க கர்த்தருடைய சீசன். ரெண்டாவது சீசன் யார் பார்க்கலாமா? பார்க்கலாம். 10-15 வரையும் வாசிக்கும் போது அவன் வாசிப்போம். அங்க பாருங்க, அனனியா என்ற பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். பாருங்க, தமஸ்குவிலே அனனியா என்ற பேருள்ள ஒருவன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, பாருங்க யாருக்குங்க? அனனியாவுக்கு தரிசனமாகி, அனனியாவே என்றார். அனனியாவே என்றான். ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய், பாருங்க விலாசத்தோட கூட அட்ரஸோட கூட கொடுக்குறாரு. பாஸ்டர் இந்த ஊருக்கு இந்த கிராமத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா நம்ம போறது இல்லை. இங்க அனனியாவுக்கு சொல்றாரு, நீ போ, இங்க போ, அதை செய்ய அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. யூதாவுடைய வீட்டில தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்கிற பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது இப்போ அவனை அடிச்சு உட்கார வச்சு அவனை ஜெபம் பண்ண வச்சுக்கிறான் அப்படின்றாரு. அல்லேலூயா. இது யாருக்கு தெரியுமா சொல்றாரு? ஒரு அனனியாவுக்கு. இவன் சீசனுடைய லிஸ்ட்லயே கிடையாது. இவன் யாருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சீசன். நீங்களும் நானும் சீசனுடைய லிஸ்ட்ல இல்லை. நீங்களும் நானும் தாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை சூசன் டிசைபிள். இவங்க யாருன்னா சூஸ் பண்ணி தெரிஞ்ச டிசைபிள்ஸ். சூசன் டிசைபிள்ஸ். முதல்ல பார்த்து லார்ட்ஸ் டிசைபிள்ஸ், ரெண்டாவது சூசன் டிசைபிள். இவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு. இவன் பாருங்க, எத்த உடனே நான் போய் ஊழியத்தை செஞ்சோம், உங்களை போலதான் அவனே நம்ம சாங்க போக சொல்ல ஆரம்பிச்சான். இவன் பாருங்க சொல்றான், அனனியா என்ற பேர்ல ஒரு மனுஷன் தன்னை வரும். அப்போ அவன்டவர் அதே அவன் யாருக்கு? சவுலுக்கு சொல்றாரு. 13 ஆண்டவரே இந்த மனுஷன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து நான் அநேக நாள் என்ன பண்ணிருக்கேன். உன் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ண, பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பொல்லாங்கதே செஞ்சிருக்கிறான் அப்படின்றாரு. அர்த்தம் அவன் சொல்றான் பாருங்க, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி பாருங்க பிரதான ஆசாரியர்களால் பாருங்க அதிகாரம் பெற்றிருக்கிறானே. யாருக்கிட்ட சொல்றாரு? ஆண்டவர். நம்ம நிறைய சாக்கு போக சொல்றோம், ஊழித்து வாங்க பிரதர், ஊழித்து வாங்க சிஸ்டர், ஊழி செய்யலாம் அப்படின்னா நம்ம நிறைய சாக்கு போகல சொல்றோம். என்னால முடியாது, நான் படிப்பேன், எல்லாம் தெரியும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போ,
புறஜாதிகளுக்கும் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக பாருங்க, நான் என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட சீசனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு சாங்க பொல்லாங்க. சரி, என்னை குத்திடுவான், என்னை சாகடிச்சிருவான் நம்ம நினைக்கலாம். ஒரு ரவுடிக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியுமா? நாம நினைக்கிறோம், ஆண்டவர் நினைச்சா முடிப்பாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, யாரா இருந்தாலும் சரி. பாருங்க, அதே சவுல் தான் அதிகார இடத்துல போய் சொல்றாரு. ரோம அதிகாரிகள், ரோம பேர் போர்சவர்களை போய் அவர் என்ன பண்ண தைரியமா பிரசங்கிக்கிறார். அப்ப இவர் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. இவன் செய்ய வேண்டிய காரியம் சின்ன வேலைங்க. நீ போ, அவனை போய் ஜெபம் பண்ணு, அவனை ஆசீர்வதி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆனா அதனுடைய விளைவோ மிக பெரியது. அன்னைக்கு மட்டும் அனனியா போய் அவன் மேல கை வச்சு ஜெபிக்கலனா ஒரு சவுல் இன்னைக்கு 13 நிருபங்கள் அவன் பைபிள்ல கொடுத்துருப்பாரா? அல்லேலூயா. இந்த சவுல் தாங்க 13 நிருபங்களை பைபிள் எழுதியிருக்கு. அந்த கொலைகாரன் தாங்க நீங்க எத்தனையோ நிருபங்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிற காலங்களில் இருக்கிற நீங்களும் நானும் நீங்க அவர் நிருபங்களை அதிகமா வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அன்னைக்கு கீழ்ப்படிந்தான் ஒரு அனனியா. இன்னைக்கு நீ கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட சீசனை இருப்பாயானால் நீ செய்கிற, நீ விதைக்கிற, நீ ஆதாயம் செய்கிற ஒரு ஆத்மா பின் நாட்களில் ஒரு பெரிய விளைவை, ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஆமென். இன்றைக்கு இந்த சவுல ஜெபம் பண்ண அனனியாவை குறித்து இன்றைக்கும் பேசப்படுதுன்னா நீங்க செய்கிற ஒரு சின்ன காரியம் உங்களை கொண்டு அநேகருக்கு என்ன பண்ணும்? பேசப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அண்ணால் மட்டும் போய் ஜெபம் பண்ணா இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு சாமியார், ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்க மாட்டார். ஆமென். இன்னைக்கு ஒரு அனனியா எழுப்பினால்தான் தான் ஒரு சவுல் ஒரு தேசத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு அந்த நாட்டில் ஆசை கண்ட முழுமைக்கும் சுவிசேஷம் இவன் மூலம் கடந்து செல்லப்பட்டது. ஆமென். செஞ்சது சின்னதுதான், அதனுடைய விளைவோ மிகப்பெரியது. நீ சின்ன விஷயமா நினைக்கலாம். நீ ஒரு சண்டே கிளாஸ் நடத்துவது, ஒரு வாலிபர் கூட்டத்தை நடத்துவது, ஒரு 4 பேருக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். அது நீ அற்பமா எண்ணலாம். ஆனா அதனுடைய விளைவோ பெரியதா இருக்கு. ஆண்டவர் என் கடவுள் மாத்திரம் தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆமா, அதனுடைய பாருங்க, ஒரு சின்ன மவித்த வரலன்னா அவன் பாப்பா வந்துருக்க மாட்டான். அவர் சொன்ன வசனங்கள் நான் பெரிய தீர்க்கதரிசி இருக்கும். அது ஆண்டவர் ஏன் அப்படி வாங்கிக்க மாட்டான்? அல்லேலூயா. ஏன் அதை நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு அவங்க வரலன்னா இவங்க எழும்ப முடியுமா? நம்ம மூலம் அநேக ஆத்துமாக்கள் எழுமணும். அதுதாங்க நம்முடைய தரிசனமா இருக்கணும். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களா மாறணும். அல்லேலூயா. கடவுள் நம்ம கொடுத்துக்கிற ஊழியர்களை நம்ம செய்வோம். நம்ம இருக்கிற பகுதிகளில், நம்ம இருக்கிற ஜனங்கள் வந்து நம்மளால முடிஞ்ச காரியங்களை தேவனுக்காக நம்ம செய்வோம். அல்லேலூயா. பாருங்க, அவன் சூழ்நிலையை ஆண்டவர் மாத்தி 17ஆம் வசனத்தை வாசிங்களா. 17ஆம் வசனம். அப்புறம் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து இப்ப போய் தைரியமா எங்க போக மாட்டான், கொலை பண்ணிடுவான் சொன்னா அவன் மேல போய் என்ன பண்றான் இவன்? பாருங்க, அப்ப புரியுதுங்களா? அவன் மேல கை வச்சு ஜெபிக்கிற ஒரு ஜெபாவிய, ஒரு சீஷனுங்கிற அதிகாரத்தை ஆண்டவர் யாரு கொடுத்தாரு? அனனியாவுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனா போய் செய்யட்டும், எந்த சீசனா போய் செய்யட்டும் அவன் இல்ல. ஏன் ஆண்டவர் இவனை மட்டும் செப்பரேட்டா தெரிந்து கொண்டாரு? அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். ஆமென். நீ ஜெபிப்பாயானால் தேவனுடைய தரிசனங்களை, திட்டங்களை கர்த்தர் உன்னை கொண்டு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்ப சாக்கு போன பயந்து போய் கிடந்த இவனுடைய நிலைமையே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. அவனுக்குள்ளே இப்ப யார் வந்துட்டாரு? ஆவியானவர் வந்து இவனை எடுத்து நீ ஒண்ணு வேலை என்னால முடியாதுதான். மோசே அழைக்கும் போது கூட அதனால தான் சொன்னான், நான் திக்குவாய் வந்தனாவு எல்லாம் சொன்னான். ஆனா அவனால 6 லட்சம் புருஷர்கள் என்ன பண்ணாங்க? நடத்தப்பட்டார்களே. அல்லேலூயா. நீ எழுப்பு, நீ ஆண்டவருக்காய் ஒப்பு கொடு, நீ ஜெபி, ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை உருவாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீ கொலைகாரன் தான், நீ பாவி தான், நீ கெட்டவன் தான், நீ கெட்டவன் தான், நான் கெட்டவன் தான். ஆனாலும் ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டார். அவர் நம்மளை பயன்படுத்துகிற விதமே வேற. கரலை தட்டி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த ஊரு, இந்த ஜனங்க, மற்றவங்க நம்மளை தவறா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் பார்க்கிற விதமே வேறங்க. அல்லேலூயா. நம்மளை உருவாக்கணும் தான், நம்மளை ரட்சித்தவங்க, நம்மளை சபை கொண்டு வந்தவங்க தான், நமக்கு போதித்தவங்க தான் இன்னைக்கு நம்மளை வேற விதமா பாக்குறாங்க. திருடா, முள்ள மாதிரி, கேப் மாதிரி அப்படியெல்லாம் நம்மள சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள போல நம்மளை பார்க்கல. நமக்குன்னு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், நமக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு, நமக்குன்னு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் சூசன் டிசேபிள்ஸா இருக்கணும். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களா நாம் இருக்கணும் தேவனுடைய பார்வையில. ஆமென். எப்போதும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்கப்பா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் என்னால முடியாதுதான், ஆனா அந்த இடங்களுக்கு என்னை செல்லுங்க, என்னை என்ன பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயம் இருக்கலாம் உங்களுக்கு.
யாரோ குறித்த ஒரு கேள்வி இருக்கலாம், அவங்கள ஆண்டு கையில் ஒப்புடுங்க. ஆண்டவர் இவன் இப்படிப்பட்டவன்பா, இப்படிப்பா நான் சொல்றது, அவங்கள சந்திங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டு அவனை உங்க கையில ஒப்பு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும். அல்லேலூயா. இப்போ அவன் தலைமையில போய் கை வச்சு என்ன பண்றாரு, ஜெபம் பண்றான். உடனே அவன் பார்வை அடையறான். இப்படிப்பட்ட அற்புதம் அதிசயம் நடக்க இவனுக்கே தெரியாது. இன்னும் நாம நம்மளுக்காகவே ஜெபம் பண்ணிக்கிறோம். நான் போய் ஜெபம் பண்ண அநேக அற்புதங்கள் நடக்கிறேங்கிற விசுவாசம் அவங்க தாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள். அல்லேலூயா. நான் போய் பாஸ்டர்ல ஜெபம் பண்ண, நான் போய் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண, ஆண்டு அந்த ஜெபத்தை கேட்பற விசுவாசம் வைங்க. ஆரம்ப நாட்கள் நானும் அப்படிதான் இருந்தேன். யார் மேலே தலை வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ண தெரியாது. எப்படி ஜெபம் பண்ண ஒன்றும் போல இருந்தால் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீ கொடுத்த அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தினால இவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆவி என்ன பண்ண போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த அதிகாரத்தோட கூட, அந்த வல்லமையோட கூட, அந்த அபிஷேகத்தோட கூட ஜெபம் பண்ணிட்டு போய் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஏன் உங்களால் அந்த அற்புதத்தை அதிசயத்தை செய்ய முடியாதா? அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ண எல்லாமே நடக்கும். சாதாரண ஜெபம் பண்ண ஒரு அனனியா ஒரு பாருங்க, ஒரு குருடனுக்கு பார்வை கொடுக்குறார். அவருக்குள்ள இந்த கிரியை செய்யற யாருங்க? தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவனுடைய சூழ்நிலையை, அவனுடைய இயலாமையை கர்த்தர் என்ன பண்ற, தலைகையை மாற்றி அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் அவருக்காக பயன்படும் போது நம்முடைய சூழ்நிலைகளை அவர் தலைகையை மாற்ற அவரால் மூடும். அல்லேலூயா. அவரால் கூடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால நாம ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை மாறும். மூன்றாவதாக நாம் எப்படிப்பட்ட சீஷர்களாக இருக்கணுமா? வாசியம் 25ஆம் வசனம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து பாருங்க, மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். இந்த சீஷர்கள் யாருங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வருது. இவங்க பொறுப்புள்ள ஒரு சீஷர்களா மாறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் டிசைபிள்ஸ். இவங்க யாருன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண, உங்களுக்கு பொறுப்பு வரணும். இந்த சபை குறித்து இதெல்லாம் செய்யுங்க பிரதர் சிஸ்டர், பொறுப்பு வரணும். அதுதான் உங்க மேல ஒரு ரெஸ்பான்ஸை கர்த்தர் வச்சிருக்கிற. ஒரு ரெஸ்பான்ஸ் டிசைபிள்ஸா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஊழியம் இதே நான் தான் செய்யணும், இது என் மேல விழுந்த கடமை, இதை செய்யாம போனா எனக்கு ஐயோ அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரணும். இவனை மட்டும் நீங்க அந்த சவுலை இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை காப்பாத்தலைன்னா, உங்க ஜெபிப்பது இந்த ஊருக்காக, இந்த தேசத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக ஜெபிப்பது நம்முடைய பொறுப்பு. நாமளே ஜெபிக்கலன்னா யாருல திறப்பில் நிற்பான்றார் ஆண்டவர். ஒருவனை தேடுறேன்னு சொல்றாரு. இன்னும் ஏன் ஏசாய் கொடுப்ப ஒருவனை தேடி நான் ஒருவனை காணும். ரட்சிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாமளே ஜெபிக்கலன்னா உன் தேசத்துக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்கு யார் ஜெபிப்பாங்க? அதுதான் ஒன்று கூடணும். அதுதான் நம்ம இந்த சீஷர்கள் தான். ஒருத்தர் சீஷன் சொல்ல, அனனியா மட்டும் ஜெபம் பண்ணான்னு சொல்லாங்க. அங்கிருந்த சீஷர்கள் எல்லாருமே, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு கூடி அவனுக்காக உதவி செய்யலாம் இருக்கிற அவங்க மேல இருந்த ஒரு பொறுப்பு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நம்ம கையில பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அது எல்லாம் ஒன்றா இணைந்தாதான் செய்ய முடியும். ஒருத்த மட்டும் கூட இறங்க முடியுமா? ஒருத்த மட்டும் அவனை தூக்க முடியுமா? ஒருத்த மட்டும் கையில் கட்ட முடியுமா? கயிறு கட்டுறோம் வேணும், தூக்குறோம் ஒருத்தன் வேணும், கூட எட்டு வரம் ஒருத்தன் வேணும். இதெல்லாம் சேர்ந்தாதாங்க இறக்கத்துக்கு ஒருத்த ஆள் வேணும், பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். சொல்லுங்க, இவ்வளவு பேர் இருந்தால் அவனை இறக்கி விட முடியும்? ஒருத்த மட்டும் செய்ய முடியுமா? இந்த ஊழியத்தை அவங்க வளர்க்கணும். நீங்க என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், சிலர் உதவி செய்யணும், சில பேர் கொடுக்கணும், சில பேர் ஜெபிக்கணும், சில பேர் தாங்கணும், சில பேர் உதவியா இருக்கணும், சில பேர் கூட இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த ஊழியம் வளரும். பாசமா மட்டும் ஊழியத்துக்கு போனா அவங்க வரல, நான் சும்மா தான் உட்காந்து கிடக்குறேன், சகைச்சு விட்டு போறாங்க. ஊழியத்துக்கு போக முடியல என்னால. என் பிள்ளைங்க மட்டும் நான் தெத்த படிக்கணும், இவனை கேட்டால் எனக்கு நிறைய அசைன்மெண்ட் இருக்குதுன்றான். யாரை கூட்டணும் போறது சொல்லுங்களேன்? அப்போ நீங்க 4 பேர் இருக்கீங்க, நீங்க கணவன் மனைவி வந்து நீங்க அங்கே ஊழியத்தை செய்யலாமா? நீங்க அந்த கிராமத்து சந்தையில் போன வாரம் சாத்துமல்லித்தும் போல 3 ஆத்மா வந்துச்சு, வரல. ஃபோன் பண்ணி நேற்று பேசினேன். ஒன்று மெட்ராஸுக்கே போயிட்டு இருக்குது, ஒன்று நான் வரமாட்டேன், அவன் போன ஞானசாரம் எடுக்க சொல்கிறான்னு ஒன்று உட்காந்துக்குது. அதுக்கு யார் போய் சொல்லுவான்? அந்த லட்சுமி அம்மா. நேற்று ஃபோன் பண்ணுறோம், அப்போ பாஸ்டர் ஞானசாரம் எடுக்க சொல்கிறேன், நான் போக மாட்டேன் இன்னும் அப்படின்னு. அதுக்கு பாரு, குழந்தை பாக்கி இல்லை, அவங்க வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படலாம், குடும்பம் ஒன்றும் கிடையாது. அதுக்கே அந்த எண்ணம் பிசாசு பாரு எப்படி கட்டி வச்சுக்கிறான். அப்போ நம்ம இவங்களுக்கு போய் யார் இவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது? இன்னொரு குடும்பம்னு நான் பிஸ்னஸ் போயிட்டார், என்னால் வர முடியல, பஸ் இல்லாத வாங்கலாம், ஏற்றி விட்றோம், அவங்க வரல. இந்த பவானி சிஸ்டர் குழந்தைகள் கூப்பிட்டுருந்தாங்க. இவங்களுக்கு யார் சொல்லுவாங்க? யாருக்கு உங்களுக்கு யாருக்கு பொறுப்பு வரும்? போய் சந்திக்கல. அதனால் பாஸ்டம்மா நான் சொல்லுவேம்மா, நம்ம போகிறோன்னா அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. மற்றவங்களை எழுப்பணும், எப்போ எழுப்புறது? நீங்கள் எப்போ எழுப்புறது? உங்களுக்கு அந்த பொறுப்புல அந்த ரெஸ்பான்சிவ் ஒன்றும் வரலையே. நான் ஒரு சீசன்,
அப்படி என்கிற நிலைமை நம்ம விசுவாசியே தானே இருக்கிறோம். விசுவாசி இங்க இடமே கிடையாது சபையில. சீஷர்களுக்கு தான் சபையில இடம். எங்கன்னா அவங்க சீஷர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தாங்க, தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தாங்க. நம்ம அழைக்கும் அதான் சீஷர்களுக்கு தான் கிறிஸ்துவர்கள் என்கிற பெயர் என்ன பண்ணது முதல்ல கொடுக்கப்பட்டது. விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவர்கள் பெயரே கிடையாது. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்துவர்கள் என்கிற பெயர் முதல் வேதத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா. இவ்வளவு பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால நாம நம்பக்கூடியவர்களாய், ஒரு மனமுள்ளவர்களாய், பொறுப்புள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணுமா மாறணும். அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க கூடியவர்களா இருக்கணும். இவங்க ஏன் அவனை இறக்கி விட்டாங்க அப்படின்னா, புரியல? ஆமென். இந்த பிசாசின் தந்திரங்களை இவங்க முறியடிக்க கூடியவர்களாங்க. இந்த சவுல் மட்டும் அவங்க இறங்கி அடிக்க அவனை கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. நீ மட்டும் ஒரு விசுவாசிக்கு மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கலன்னா அந்த ஆத்துமா மறிச்சு போகிறது. செத்த பிறகு போய் அவனுக்கு 10 வாட்டி ஆகி போறது, 10 வாட்டி போய் ஜெபம் பண்றது, 10 வாட்டி செலவு பண்றதுன்னா பிரயோஜனம். இருக்கும்போது அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேங்கிறியா? அவனுக்கு நம்ம போய் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, உயாரி மாறும், குடும்ப ரட்சிக்கப்பட பரலோகத்துக்கு போகணையா சொல்ல முடியல. அந்த பணத்தை அப்போ செலவு பண்றது. அப்போ செத்த பிறகு அவனுக்கு காரியம் செய்யணும், அவனுக்கு கரிமாறி செய்யணும், அவனுக்கு ஆகி போடணும், அவனுக்கு கூட்டணும் வரணும், அவனுக்கு பால் ஊற்றணும். என்ன இதெல்லாம் நம்ம ஏன் உணர்வு இல்லாமல் இருக்கணும்? அதுக்காக தேவன் நம்மளை ஆசை. நம்ம சீசனுக்குள்ள குருவு போல நம்ம மாறலையே. உயிரோடு கூட இருக்கும்போது நம்ம சொல்லாதவங்க செத்து போன பிறகு என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? ஏதோ ஆறுதலுக்கு துக்க வீட்டுக்கு போறோம், கடைசியா முகத்தை பார்க்க முடியாதுனால போய் வரோம், அது வேற விஷயம். ஆனா இன்னும் அதுக்கு மேல போய் போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. ஜபத்தை விட்டு ஓடுறோம், ஆராதனை விட்டு ஓடுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே விட்டுட்டு ஓடுறோமே, என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அதனால நாம மாறுவோம். நம்முடைய பிசாசினுடைய தந்திரங்களை முறியடிக்க கூடுள்ள, நம்ம எல்லாம் கரம் கோர்த்து உள்ள தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுள்ள நம்ம மாறினா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க ரெஸ்பான்சிபிள் டிசைபிளா இருக்கிறாங்க. சில பேர் பாருங்க, சூசன் டிசைபிள்ஸ், தெரிந்து கொள்ளப்பட்ட சீசனா மாறணும். ஆமா, த லாஸ்ட் டிசைபிள்ஸ்னா கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறணும். ஆமென். முன்ன நாம எப்படி ஒண்ணா இருக்கலாம், இன்னைக்கு இனிமே நீங்க யாருடைய பிள்ளைகளா? கர்த்தருடைய சீஷர்களாய் டிசைபிள்ஸா நம்ம மாறணும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறார். சீஷனா மாறினா மட்டும்தாங்க நம்ம ஊழியம் வளரும், நம்ம சபை மாறும். இந்த சீசன் என்கிற அடிப்படையே இருந்தாங்க சத்தியம். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரலன்னா நம்முடைய ஊழியம் வளரவே வளராது. நீ விசுவாசிகளா இருந்தீங்கன்னா சபை வளராது. நீங்க எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களா மாறும். ஆமென். நீங்கள் பெற்ற நன்மைகளை, நீங்க பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு போய் சொல்லி தேவனிடத்தில் அழைத்து வாருங்கள். சொல்லுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 5வதாக நம்ம எப்படிப்பட்ட சீசர்களா மாறணும்? 18 20 வசனம் வரையும் வாசிக்கலாமா? உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்க, பார்வை அடைந்து அவன் எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, இப்போ தமஸ்குவில் உள்ள சீஷரோடு கூட போய் அவன் என்ன பண்றாங்க? தங்கி இருக்கிறான். புரியுதுங்களா? உங்களை ஆண்டவர் பயன்படுத்துறவங்க சபையோடு கூட இணைஞ்சு இருக்கணும். ஆண்டவர் அவனை போக சொல்ற வரலையும் அவன் என்ன பண்ணான்? சபையோடு கூட இணைந்திருந்தான். அல்லேலூயா. வாசிங்க. அப்புறம் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பாருங்க, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்கள்ல போய் என்ன பண்ணிட்டாரு? இப்போ பிரசங்கிக்கிறவா மாறிட்டாரு. ஆமென். அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். சீஷன் என்பவன் தேவனுடைய தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோம், அவன் தாங்க சீஷன். அல்லேலூயா. அன்பு குறவன் தான் சீஷனை பார்த்தோம். ஆமா, சிலுவை சுமந்து பின்பற்றுகிறவன் தான் சீஷன் சொல்லி பார்த்தோம். ஆமென். யாரும் அப்போஸ்தலர் நம்ம அனுப்பப்பட்டவர்களா இல்ல, நம்ம அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா வந்திருக்கிறோம். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்வோம். இவன் யாருன்னா நியூ டிசைபிள்ஸ். இவன் ஒரு புதிய சீஷனாக மாறினான். ஒரு கொலகாரனா இருந்தவன் இப்ப என்ன பண்ண? ஒரு சீஷனாக மாறினான். நியூ டிசைபிள்ஸா மாறான். உங்களை அர்ப்பணிங்க. நான் ஒரு புது சீஷனா இந்த சபை விட்டு நான் போனோம்ப்பா, உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும்னா இந்த ஊழியத்தை விட்டு நான் சபை விட்டு கடந்து போகணும். ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சோதர பாருங்க, அவன் சீசரோட கூட அவன் தங்கி இருக்கிறான், ஞானஸ்தானம் பெறான், அங்க போஜனம் பண்றான். அங்க போஜனம் பண்றவங்களும் இருக்கிறாங்க.
போஜனம் யாருனே தெரியாது உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வருகளை உபசரித்து அனுப்புங்கள். ஆமென். யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி வந்துட்டாங்களா, உள்ள வந்துட்டாங்களா, ஒரு தண்ணியாவது கொடுங்க. தெருவில் போறவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஒரு நம்பி ஆண்டவர் பேரை சொல்லி யாராவது வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு முடிஞ்சவங்களால சாப்பாடு கொடுங்க. பிச்சைக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறது வேற, வழி போக்கணுக்கு சாப்பாடு போடாதீங்க. வீட்டுக்கு வருகிறவர்கள் ஆண்டவர் பெயரை சொல்லி வருகிறவர்களுக்கு, உங்களை விசாரித்தவர்கள், உங்களுக்கு சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு, சபையாருக்கு, விசுவாசிகளுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுத்து அவங்களுக்கு இருக்கிறத கொடுத்து அனுப்புங்க. திருப்திப்படுத்துங்க. அவன் போஜனம் பண்ணி அவன் பலப்பட்டான், அவன் தேவனுக்காக பயன்பட்டான். ஆமென். இன்னும் ஆண்டோடைய ஊழியத்தை நீங்க சிறப்பாக செய்யணும்னு சொல்லுங்க. அதனால சவுத்தடியக்காரங்க, யுகோவாக்காரங்க, விட்னஸ் அவங்கெல்லாம் அனுமதிக்காது. இது ஒரு கள்ள உபதேசங்கள் நிறைய பாஸ்டர் சொல்லிட்டாரு, எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஒரு நாள் ஆண்டவரால் ஆவியானவர்கள் உணர்த்தப்படுவாரானால் நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுங்க, செய்து அனுப்புங்கள். நம்ம சபை விசுவாசிகளை நேசிங்க. பொறுப்பு உங்களுக்கு வரட்டும். ஆமென். அன்பா இருங்க எல்லாருக்குள்ளும். ஆமென். தேவையில்லாத வம்புக்காரலா இல்ல, அன்புள்ளவளா இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இருக்கிறவளா நீங்க என்ன பண்ண, அன்பு கூறுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம நியூ டிசேபிள்ஸா மாறணும். 5 காரியங்களை நம்ம பார்த்து, முதல்ல எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், லாஸ்ட் டிசேபிள்ஸா இருக்கணும். 2வது சூசன் டிசேபிள்ஸா இருக்கணும். 3வது ரெஸ்பான்ஸ் உள்ள டிசேபிள்ஸா இருக்கணும். நியூ டிசேபிள்ஸ் இன்னொன்று இருக்குதாம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொன்று இருக்கு, 4 தான் பார்த்துருக்கோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நாம மற்றவர்களை குறித்த ஒரு பார்வை கடைசியாக வாசிக்கலாமா? 26ஆம் வசனம் வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷரோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். பாருங்க, சீஷரோடு கூட சேர்த்து கொள்ள பார்த்தான். அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்ததால கவனிக்கலாமா? இப்போ இவன் சீஷன் சொல்றான், இவன் சேர்த்துக்கொள்ள பிரயாசப்படுறான். ஆனா அந்த சீஷர்களோ அவனை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அக்செப்டிங் டிசபிள்ஸ், அங்க ஏற்றுக்கொள்ளுகிற சீஷனாக நானும் மாறும். அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற சீஷர்கள் யார் தெரியுமா? அநேக அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டவன். பாவிகளா இருக்கையில விபச்சாரம் செய்திருக்கும் போது ஆண்டவர்கள் பாவத்தை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சீஷர்கள் யாருங்க? அங்க இருந்த சீஷர்கள் யாரு? பாவியா இருந்தாங்க, விபச்சாரம் செய்தாங்க, வேசித்தனம் பண்ணிட்டாங்க. அவங்களதான் ஆண்டவர் சீஷனா மாத்தினாரு. ஆனா இவங்களோ இந்த சவுலை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன இல்லை, ஆவிக்குரியவளா இருந்துட்டோம். நாம மற்றவங்க நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனாலதான் ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொள்ளல, அனனியாவை தெரிந்து கொண்டார். அனனியா கூட பேசின ஆண்டவர் இந்த சீஷர்களோட ஏன் பேசாம போனாரு? இவங்க இன்னும் தேவனுக்கு பிரியமா அவங்க மாறல. நீங்க செய்ய வேண்டியதை வேற யாரையும் கொண்டு செய்யறாரு ஆண்டவர். ஏன் தெரியுமா? நாம மேல நமக்குள்ள யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லை. மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளணும், மற்றவங்க எல்லாம் சபைக்கு வரணும் நம்ம விரும்புவது கிடையாது. அவங்களும் வரணும், அவங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், அவங்கள நம்ம சேர்த்துக்கொள்ளணும். வருகிற விசுவாசிகளை சேர்த்து அணைத்துக் கொள்ளுங்க. அன்பா இருங்க, அவங்க இடத்துல பேசுங்க. வம்புக்காரலா இல்லை, நம்ம அன்புள்ளவர்களா. ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள பாருங்க. யாரோ ஒருவனை இவன் போய் சேர்த்துக்கொள்ளணும் விருப்பப்படுறான். ஆனா மற்றவங்களும் அந்த சீசர்களோ இவனை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் அக்செப்டிங் பாருங்க, அக்செப்டிங் டிசைபிள்ஸா இருக்கணுமா? ஆமென். பாவிகளா விபச்சாரம் இருந்த நம்ம ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரை. அது போலதான் அவங்களையும் நேசிக்கிறார். மற்றவங்க யாரனா இருக்கட்டும், திருடனா கொள்ளைக்காரன் மேல 1000 பழி சொல்லிட்டோம், அவனை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நேசிங்க, பாவத்தை மன்னிப்பார். இங்க தேவனுடைய பிள்ளைகளா மாறுங்க. ஆண்டு உங்களை என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். அவன் 4 வார்த்தை சொல்லு, இனிமையா பேசுங்க. பாவியா குடிகாரனாக நம்ம பார்க்காதபடிக்கு அவனை ஏற்று அவன் மனம் திரும்பும் போது அவன் விரும்பி நான் ஆண்டுடைய பிள்ளையா மாற விரும்புறோம் போது நம்ம அவனை ஏற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. யாரையும் புறக்கணிக்க நம்ம பாத்திரங்களா கிடைக்கிறது நம்ம இல்லை. எல்லாரையும் நம்ம யாரையும் புறக்கணிக்காதபடிக்கு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற டிசபிள்ஸா சீஷர்களான மாறுவோம். யாரனா இருக்கட்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால அவர்கள் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற சீஷர்கள் அக்செப்டிங் டிசபிள்ஸா நம்ம மாறணும். ஆமென். கர்த்தருடைய ஊழிய சீஷனா மாறணும், தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷனா மாறணும், பொறுப்புள்ள சீஷனா மாறணும். சொல்லுங்க, புதிய மாறணும், ஏற்றுக்கொள்ளுகிற சீஷனாக நாம் இருக்கணும். ஆமென். அறிவினால் அல்ல, ஆவியினால் நாம் அறியணும். ஆமென். இவங்கெல்லாம் நினைச்சா நாங்க தான் பரிசுத்தமா, நாங்க தான் ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தன்னை மேன்மையா பாராட்டினாங்க. அவனை என்ன பண்ண, இலக்காரமா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவனை இலக்காரமா பார்த்தாங்க. கொலகாரன் இவன், பாவி இவன், நீ எல்லாம் ஒரு சீசனா மாற போறீடா அப்படின்னு சொல்லி அவனை ஏளனமா பார்த்தாங்க. அதனால்தான் ஆண்டவர் இவங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை சவுலை கொண்டு ஆண்டவர் செஞ்சார். அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் ஏன் செஞ்சார் தெரியுமா? ஏன் அநேக நாடுகளுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார் தெரியுமா?
அங்கிருந்த சீஷர்களுக்கு அந்த கிருபையை, அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் கொடுத்துருக்காரு. யாக்கோபு, பேதுரு, யோவானுக்கு மட்டும்தான் அந்த நிருபங்களை எழுத வச்சிருக்கிறார். மற்ற சீஷர்களுடைய பேரில் மத்திய கொடுத்துருக்க, மார்க் கொடுத்து, லூக்கா கொடுத்துருக்காரு. மற்றவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஏதோ கொஞ்சம் உண்மையாக இருந்ததுனால, ஆண்டுக்கு பயந்தனால அவங்க ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. சில சீஷர்கள் தள்ளப்பட்டாங்க, சில சீஷர்கள் இறந்தே போனார்கள். ஆமென். நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளி, எல்லாரும் நேசிக்கிற சீஷர்களாக மாறுவோம். ஊழியத்தை கட்டி எழுப்போம். நீங்கள் எப்படிப்பட்ட சீஷர்களாய் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் என்கிற சிந்தையோடு கூட நாம் கடந்து செல்வோம். கர்த்தரோடு கூட பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், சிலுவை முன்னால், உலகமே பின்னால், சிலுவை முன்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்று விடுதலை, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்று விடுதலை.